இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னா, முட்டை மிட்டாய் தான் சமைக்க போறோம். என்னாச்சு அப்டின்னா, ஒரு 1 வீக்காவே முட்டை மிட்டாய் கிரேவிங்ஸ் வந்துடுச்சு. அப்புறம் என் கை பாத்துட்டு சும்மா இருக்குமா, உடனே 1/2 லிட்டர் பால் எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பாதாம் இருக்கும் இல்லையா, அந்த பாதாம் நானே ஈவினிங் தான் வருவேன் ஸ்கூல்லேருந்து. அப்புறம் இந்த பாதாம வேற ஊற வச்சு, அதுக்கப்புறம் இது எப்படா ஊர்றது, அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸியில போட்டு அரைக்கணுமே அப்டின்னு நெனச்சேன். உடனே சுடு தண்ணீல வந்து பாதாம போட்டோனே, பாதாம் எல்லாம் நல்லா புசு புசுக்குன்னு உப்பி வந்துடுச்சு. அதனால அத அப்படியே தனியா வச்சுட்டேன். இப்ப என்ன பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னா, அந்த 1/2 லிட்டர் பாலையும் எடுத்து, அந்த ஒரு அடிகனமான பாத்திரத்துல ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுட்டுருக்கேன். ஏன்னா, இது வந்து நல்லா படர்ந்து இருக்கு இல்லையா அந்த பாத்திரம். அதனால சீக்கிரமா வந்து என்ன ஆகும் அப்படின்னா, பால் வந்து சுண்டிடும். இப்ப அடுத்து என்ன பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா, மிக்ஸி ஜார்ல வந்து சர்க்கரை போட்டு, அது கூடவே அ ஏலக்காய் ஒரு 4, 5 ஏலக்காய் போட்டு மிக்ஸியில அரைச்சு வச்சுட்டேன் மக்களே! உங்கள எத்தன பேருக்கு முட்டை மிட்டாய் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் சர்க்கரை வந்து நல்லா பவுடர் ஆயிடுச்சு. அப்படியே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பால் வந்து சைடுல வந்து நல்லா திக்காயிட்டே வருது மக்களே! நம்ம வந்து அத கிண்டிட்டே இருக்கணும். இல்ல அப்படின்னா, அது என்ன ஆகும் அப்படின்னா, போயிட்டு சைட்லலாம் ஒட்டிட்டே இருக்கும். அதனால கிண்டிட்டே இருக்கணும். லாஸ்ட்டா வந்து பால்கோவா மாரி வந்துருச்சு. அதாவது சுண்டிட்டே வந்துருச்சு. இப்பவே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சர்க்கரை போட்டு சாப்பிட்டுட்டே இருப்பேன் எடுத்து. கொஞ்சமா எடுத்து எறும்புக்கள்னா சாமிக்கு வச்சுட்டு, கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். அப்படியே சாப்பிடணும் போலவே தான் இருக்கும். சும்மாவே இருக்காது வாய். பாருங்க எவ்ளோ சுண்டி வந்துருச்சு பாருங்க சீக்கிரமா. இப்போ வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா சுகர் போட்டு அத மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தேன். மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். இன்னும் சுகர் அந்த பால்கோவால வந்து சுகர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதில என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா மெல்ட் ஆகும். நல்லா அப்படியே திரண்டு வர மாரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா போயிட்டு ஒட்டிக்கும். என்ன அப்படின்னா, நான் 3 எக் தான் வந்து ஆட் பண்றேன். ஆனா, பால்கோவா வந்து அதிகமா இருக்கு. அதனால பால்கோவா வந்து தனியா எடுத்து வச்சிடணும். தனியா சாப்பிடுறதுக்காக. இப்ப லாஸ்ட்டா நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்பதான் போயிட்டு பாத்திரத்துல போயிட்டு ஒட்டிக்காது. பாருங்க கிண்டி விட்டுட்டே இருக்கணும். சும்மாவே விடக்கூடாது. கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா தான் அது அடி பிடிக்கவே பிடிக்காது. இது ரொம்ப காஸ்ட்லி இல்லையா? அதனால எங்கேயாவது அடி பிடிச்சு, ஏதாவது சொதப்பிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே! பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்க. நல்ல பால்கோவாவா ஆயிடுச்சு. பார்க்கும்போதே எவ்ளோ சூப்பரா இருக்கு. வாவ்! சில பேருக்கு பால்கோவா ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு பால்கோவாவே பிடிக்காது. உங்கள்ல எத்தன பேருக்கு பால்கோவா பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் முட்டை மிட்டாய் பிடிக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இப்ப அடுத்து என்ன வேலை அப்படின்னா, இப்ப பால்கோவா ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இப்ப அந்த பாதாம் இருக்கு இல்லைங்களா? அத வந்து அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். ஏன்னா, அத மிக்ஸியில அரைக்கணும் இல்லைங்களா? அதுக்காக. ஒண்ணொன்னா அந்த தோலெல்லாம் எடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்ப எல்லாமே தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சாச்சு. இப்ப இது என்ன பண்ணணும் அப்டின்னா, மிக்ஸியில போட்டு நல்லா ஒண்ணு பாதியுமா அரைக்கணும். அ அதாவது நம்ப அந்த முட்டை மிட்டாய் வந்து கடிச்சோம் அப்டின்னா, அதுல அந்த பாதாம் வந்து படுற மாதிரி. ஆ அப்படியே அந்த மாதிரி டேஸ்ட்டா இருக்கும் சாப்பிடும்போது. அதனால ஒண்ணும் பாதியுமா நம்ப அரைச்சு வச்சுக்கலாம். இப்ப இது வந்து ஒண்ணும் பாதியுமா அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப அத எடுத்து என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த மிக்ஸி அதாவது பால் வந்து பால்கோவாவாக்கி வச்சோம் இல்லையா? அதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த டைம் என்ன அப்டின்னா, நான் இதுக்கு முன்னாடியே வந்து பா முட்டை மிட்டாய் ரெசிபி வந்து பண்ணியிருக்கேன். ஆனா, இவ்ளோ அதிகமா வந்து நான் சமைச்சதே கிடையாது. இவ்ளோ குவான்டிட்டில. அதுக்கப்புறம் என்னன்னா, பால்கோவா அதிகமா இருந்ததுல்ல, அது தனியா எடுத்து வச்சுட்டேன். இத அப்புறமா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. இந்த டைம் தான் பால்கோவாவும் அதிகம். அது கூட இருக்கக்கூடிய அந்த பாதாமும் அதிகமா போட்டேன். செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எக்கு எடுத்துட்டு வந்துட்டு, கரெக்ட்டா 3 எக்கு வந்து ஆட் பண்ணேன். அந்த 1/2 லிட்டர் பாலுக்கு, பால்ல வந்து ரெடி பண்ண அந்த பால்கோவாக்கு வந்து 3 எக்கு வந்து ஆட் பண்ணேன்.
பாருங்க நல்லா அந்த பேட்டரை வந்து மிக்ஸ் பண்ணும்போது அந்த பூனைக்குட்டி பக்கத்துலேயே பார்த்துட்டே இருந்தது. இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, அதாவது பால்கோவா அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த பாதாமை வந்து மிக்சியில் அரைச்சது ஊற்றிட்டோமா, இப்போ வந்து அந்த 3 எக்கையும் வந்து அதில் ஊற்றியாச்சு. நல்லா கலக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து அந்த அதாவது அந்த பால் கோவா வந்து கொஞ்சம் சூடு ஆறி இருக்கணும். ஏன்னா அப்படியே உடனே வந்து கட்டி கட்டியாக ஆகிடும் அந்த எக் இருக்குது இல்லைங்களா, அதனால. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று விடாத எல்லாமே சேமாக வந்து மிக்ஸ் பண்ணிடணும். ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது ஆகாது. அந்த ஏதாவது நல்லா எல்லா இடமும் போகிற மாதிரி. இப்போ சர்க்கரை வந்து பத்தலை, எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா சர்க்கரை வந்து பத்தலை. அதனால் இன்னும் கொஞ்சம் சர்க்கரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா, எடுத்துகிட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா, ரொம்ப நேரம் கலந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, பேக் பண்ணணும். இங்கே ஓவன்லாம் எதுவும் கிடையாது. அதனால் குக்கர்லேயே வந்து செட் பண்ணி வச்சாச்சு. கீழே வந்து சின்னதாக ஒரு பாத்திரம் வச்சுட்டு, மேலே அந்த நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து உள்ளே போட்டு நெய் நல்லா தாராளமாக நெய் ஊற்றி குக்கரில் போட்டு வச்சாச்சு. இப்போ கரெக்டாக 1 ஹவர் இல்லைன்னா 40 மினிட்ஸ் ஆகும் முட்டை மிட்டாய் ரெடி ஆகிறதுக்கு. இப்போ பாதியில் ஓப்பன் பண்ணி பார்த்தது. இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. இதுக்கப்புறம் தான் ரெடி ஆகும். அந்த பால்கோவா மீதி எடுத்து வச்சேன் இல்லையா, அந்த பால்கோவாவை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த கேப்பில் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ வந்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த முட்டை மிட்டாய் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ரெடி ஆகிற பக்குவத்துக்கு வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான், இன்னும் ஒரு 20 மினிட்ஸ் இருந்தால் போதும். இப்போ வந்து கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு 1 ஹவர் வைக்கலாம், போதும் அவ்வளோதான். அதை எடுத்து சாப்பிட்டா சுவையான முட்டை மிட்டாய் ரெடி. டாட்டா பாய். உங்களில் எத்தனை பேருக்கு முட்டை மிட்டாய் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க மக்களே. டாட்டா பாய்.